யாத்திரையாகவும் 2-4. அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்தில் நின்று கொண்டிருந்தால் பெற்ற தகப்பனை தாயும் கூட கை கழுவி விட்டார்கள். பெட்டியில் வச்சு குழந்தைய விடுவோம், நான் என்னதில்லை, அதுக்கு தலையெழுத்து நல்லா இருந்தால் அது பிழைச்சிக்கிட்டோம், இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும், ராஜா கொல்லணும் சட்டம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி தண்ணியில் விட்டுறாங்க. அவங்க வீட்லேயே இருந்துக்கிறாங்க. ஆனால் இந்த சின்ன பிள்ளை, சின்ன அக்கா மனசு கேட்காம அந்த குழந்தைக்கு என்ன போதும், என் குட்டி தம்பிக்கு என்ன போதுன்னு பின்னாலேயே ஓடி ஓடி வந்து கொண்டிருந்தாலாம். எவ்வளோ ஒரு அதிகமான அன்பு ஒரு சின்ன பிள்ளை இடத்துல இருந்தது என்று நாம் காண்கின்றோம். நாம் மிக பெரிதாய் நினைப்பவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான நேரங்களில் அன்பே காமிக்காமல் போயிடுவாங்க. நம்ம ரொம்ப சின்னதாக நினைக்கிறவங்க, நம்ம ரொம்ப அற்பமாக நினைக்கிறவங்க நம்முடைய வாழ்க்கையில் மிக அதிகப்படியான அன்பை நமக்கு காண்பிப்பார்கள். பிரியத்துக்குரியவர்களே, அது சின்ன பிள்ளை ஓடினதுனால தான் ராஜாத்தியுடைய கரங்களில் அந்த குழந்தை மாட்டின பொழுது பேசி தாயாரை வரவழைத்து பால் கொடுக்க வைத்து பிற்பாடு மோசே மிகப்பெரிய தலைவனாய் உருவாக காரணமாக இருந்தாங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மிக சாதாரணமான நபர்கள் நாம் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமையலாம். யாரையும் அற்பமாக நினைக்காதீங்க. உங்களை நேசிக்கிறவங்க ரொம்ப அற்பமானவர்களாக இருந்தால் கூட அந்த அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அதை பெரிதாக நினைங்க. பெரிய ஆட்கள் நினச்சிட்டு பின்னாலேயே போகாதீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. அன்பு எங்கே இருக்கிறதோ அங்குதான் ஆண்டவர் இருக்கிறார். அன்பு எங்கே இருக்கிறதோ அங்குதான் அரண்மனைகள் காத்திருக்கின்றன என்பதை நீங்கள் ஒருபொழுதும் மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.